அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் இருக்கிறேன். பிஹெச்எல் 2025க்கான ஜென்ரல் அவேர்னஸ்ல 7வது பார்ட் வீடியோ தான். ஆல்ரெடி இங்கிலீஷ் பார்த்துட்டு இருக்கோம், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ரீசனிங் மட்டும் உங்களுக்கு அப்டேட் ஆகாமல் இருக்கும், உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆயிரும் இனிமேல் வரக்கூடிய நாட்கள். ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். இதுல நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ். அதாவது உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸ்ல என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத, அதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டி உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காண்டி தான். ஏன்னா நம்மளோட டெஸ்ட் ஒர்த்தா இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல இருந்தே நம்ம கொஸ்டின் கொடுக்கறதுக்குனால காரணமே. சரியா? ஏன்னா அந்த கொஸ்டின் வாங்கி படிச்சா நம்மளால அதை ஓகே ரைட்டு ஒர்த்தா இருக்கு அப்படின்னு நினைக்க முடியுமா, இல்ல இதை வாங்கி படிச்சா பாஸ் ஆயிட முடியுமா அப்படின்ற கேள்விலாம் நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம இதை வாங்கி படிச்சா கண்டிப்பா பாஸ் ஆயிட முடியும் தெரியல. ஏன்னா அங்க போய் கொஸ்டின் எழுதுறப்ப என்ன ஞாபகத்துல இருக்கோ அப்பதான் நம்மளால எழுத முடியும். ஸோ அதனால ஆனா அதை அப்ரோச் பண்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க நம்மளோட ஆர்எல் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட RLAcademy.com வெப்சைட்ல காம்போ ஆஃபர் இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் தனித்தனியாக இண்டிவிஜுவலாகவும் இருக்கு. ஒவ்வொரு இங்கிலீஷ் சாம்பிள் டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெக்னிக்கலுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஏன்னா மேஜர் ஆஃப் த பார்ட்ஸ் டெக்னிக்கல் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு டெக்னிக்கலுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல சாம்பிள் எல்லாம் வாங்கிட்டு, ஸோ எல்லாமே 500 rupees தாங்க காமனா. ஸோ அதனால வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி இப்பனாச்சும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றத நான் கண்டிப்பா சொல்லுவேன். சரியா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுல மினிமம் ஒரு 15, ஏன்னா இது கொஸ்டின் பெருசுன்றாலும் 15 கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ அதுவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்மளோட இதுல ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்கோம், அதே மாதிரி அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ன அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா என்ன டாபிக், ஓகே இந்த டாபிக்னா இந்த கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி. சரியா? ஓகே. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் த ஜனபிக் அவார்டு? ஜனபிக் அவார்டு வாங்கினது யாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ யாருங்க? சங்கர குரு. யாருங்க இவர்? யாரு? மலையாள கவிஞர். 1965 இந்த ஜனபிதா அவார்டு அப்படின்றத வாங்கியிருப்பாங்க. ஸோ இது அவார்ட்ஸ்ன்ற கேட்டகரியில லிட்ரேச்சர்ல வரக்கூடிய இதெல்லாம் ஸ்டாட்டிக் கொஸ்டின். சரியா? ரைட். நெக்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் இந்தியா டு வின் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக்ஸ் கோல்டு மெடல் வாஸ். மொத இண்டிவிஜுவல் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கினது யாரு? ஃபர்ஸ்ட் இந்தியன். அபினவ் பிந்த்ரா, லியாண்டர் பியாஸ், சுசில் குமார், நீரஜ் சோப்ரா. எனக்கு தெரிஞ்சு சுசில் குமாரா தான் இருக்கணும், பார்ப்போம். ஓகே. அபினவ் பிந்த்ரா 2008 ஷூட்டிங் கேமுக்காக வாங்கியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அபினவ் பிந்த்ரா 2008 ஷூட்டிங் கேம். இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஜிகே. சரியா? அடுத்து அவார்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் இப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ டஃப் ஆகணும் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு இப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனாலதான் எல்லா டைப்லயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். சரியா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பாரத் ரத்னா. பாரத ரத்னா பற்றி கேட்டிருக்காங்க. இது 1954 ஆரம்பிக்கப்பட்டது. இட் கேன் பி அவார்டட் போஸ்ட்மஸ்லி. இட் இஸ் லிமிடெட் டு 5 awards per year. ஸோ எது கரெக்ட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்கலாம், தாராளமாக கொஸ்டினை கஷ்டமாக்கணும்னா. சரியா? ஸோ எது கரெக்ட் பார்த்தீங்கன்னா 1 and 2 தான் கரெக்ட். ஏன்னா இது நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதனால இது கரெக்ட், இது கரெக்ட், 1, 2 தான் கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹாக்கில இருந்து கேட்டுருக்காங்க. ஹூ கேப்டன் த இந்தியா? ஏன்னா ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜெனரலா இருந்துடும். ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாகவும் அவார்ட்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு கலந்து இருக்கணும் அப்படின்றாங்க. இப்ப 10 டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க, 10 டெஸ்ட் பேசுறீங்கன்னா உங்களுக்கு சில இதுல செப்பரேட் டாபிக்கா இருக்கும், சில இதுல மிக்சிங்கா இருக்கும், சில இதுல செப்பரேட்டா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹூ கேப்டன் த இந்தியன்ஸ் மென்ஸ் ஹாக்கி டீம் அட் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020? 2021 நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல இந்தியன் மென்ஸ் ஹாக்கிக்கு யார் தலைமை தாங்க? ஹர்மன் பிரீத் சிங், ருபேந்தர் பால் சிங், PR ஸ்ரீஜேஷ், மன்பிரீத் சிங். ஸோ யாருங்க? ஸோ மன்பிரீத் சிங் என்பவர் தான் தலைமை தாங்கியிருப்பாரு. ஓகே. நெக்ஸ்ட், இன் 2023 which Indian film won the Oscar Best Original Song? ஜெய் ஹோ, சர்சா, நாட்டு நாட்டு, கேசரியா. ஸோ 2023 எந்தெந்த படம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்து ஃபில்டர் பண்ணாலே உங்களால என்ன பண்ணிட முடியும், கண்டிப்பா இது பண்ணிட முடியும். எது? நாட்டு நாட்டு சாங். நாட்டு நாட்டு சாங் சரியான சாங்கா இருக்கும். யாரு? ராம் சரண் நினைக்கிறேன். ராம் சரணும் NTR நடிச்சது. இதை டைரக்டர் பண்ணவர் ராஜமௌலி. டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெஸ்ட் ஒரிஜினல் சாங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்,
ஸோ அசஸ் அண்ட் ரீசன் கூற்று காரண கொஸ்டின். ஸோ ஸ்போர்ட்ஸ்லனா கூற்று காரண கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரிலாம் கேட்கிறப்ப நம்மளோட கொஸ்டின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க இதுல கூற்று காரணம் இப்படின்னு பாக்குறப்பயே ரெண்டுமே சரியா இருந்துச்சுன்னா அதுல ஒரு 4-5 கொஸ்டின் நீங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்ற. நீரஜ் சோப்ரா became the first Indian to win Diamond League finals. He is the discus thrower with world class technique. நீரஜ் சோப்ரா. ஸோ என்னது ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா அவர் வந்து என்னது ஜாவ்லின் த்ரோவர். சரியா, அவர் வந்து ஜாவ்லின் த்ரோவர். சரியா, நெக்ஸ்ட் the Dronacharya award is given to. So Dronacharya award என்றது லைஃப் டைம் சாதனைக்கா இல்ல ஸ்போர்ட்ஸ்ல நல்ல சாதனை பண்ணவங்களுக்கா, யூத் ஸ்போர்ட்ஸ் இனோவேஷனா, பேரா ஒலிம்பிக் அச்சீவ்மெண்டா? பேரா ஒலிம்பிக். எது ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்றவங்களுக்கு, கோச்சிங்க்கு அச்சீவ் பண்றவங்க, அதாவது கோச் இருக்காங்க பார்த்தீங்களா, யார் பெஸ்ட் கோச்சா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து துரோணாச்சாரியா அவார்டு அப்படின்றது கொடுப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டென்னிஸ். So who was the first Indian woman to enter the top 50 WTA singles rankings அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியா, வேர்ல்டு டென்னிஸ் அசோசியேஷன் அப்படின்றதுல வரும். அதுல வந்து சானியா மிர்சா. சரியா, சானியா மிர்சா. ஸோ இந்த WTA ஃபுல் ஃபார்ம் அப்படின்றத பாத்துக்கணும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் அவார்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பத்மா அவார்ட்ஸ். போன தடவை பத்மபூஷன் பார்த்தோம். இப்போ பத்மஸ்ரீ அவார்டை பத்தி பார்ப்போம். Padma Bhushan is higher than Padma Shri. Sorry, Padma Bhushan. சரியா, these awards are announced by Republic Day. Foreigners are not eligible. So foreigners are not eligible-ன்றது ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். 1-2 கரெக்டா. ஸோ 1-2 கரெக்டா அப்படின்றது பாருங்க. எஸ், 1 and 2 கரெக்ட். 3 வந்து வராது. ஏன்னா ஃபாரின் நேஷனல் கேன் ஆல்சோ ரிசீவ் பத்மா அவார்ட்ஸ். சரிங்களா, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் கிடையாது, எலிஜிபிள். சரியா, இப்போ பத்மபூஷன் வந்து பத்மஸ்ரீயோட ஹையரு, ரிபப்ளிக் டே அப்ப கொடுக்கப்படுது, ஃபாரினர்ஸ் எலிஜிபிள் தான் அப்படின்றத சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஸ்போர்ட்ஸ் வித் வென்யூஸ். அதாவது எந்த ஸ்போர்ட்ஸ் எங்க நடக்குது அப்படின்றத கேட்கிறாங்க. ஏசியன் கேம்ஸ் 2022 எங்க நடந்துச்சு, காமன்வெல்த் கேம்ஸ் எங்க நடந்துச்சு, ஒலிம்பிக் 2028 எங்க நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் கேட்கக்கூடிய ஒலிம்பிக்ஸ் 2028 எங்க நடக்க போகுது அப்படின்றதான் தாராளமா கேட்பாங்க. ஸோ எதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏசியன் கேம்ஸ் 2022 ஹாங்ஸா சைனா, அதே மாதிரி காமன்வெல்த் 2020 பிரமிங்ஹாம் யூகே, ஒலிம்பிக்ஸ் 2028 எங்க நடக்க போகுதுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் யூஎஸ்ஏல தான் நடக்க போகுது. சரியா, ரைட். ஸோ டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க தாராளமா. நான் ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி கேட்டாலும் நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் டைமிங் இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு அந்த சிபிடி இன்ஸ்ட்ரக்ஷன்லயே நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். அந்த வீடியோ வரும், தொடர்ந்து பாருங்க. சரியா, ஓகே, ரைட். அதுக்காண்டி தான் நான் சொல்றேன். அதே மாதிரி டெக்னிக்கல் பேட்சஸும் அவைலபிளா இருக்கு, டெஸ்ட் பேட்ச் தயவு செய்து யூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட். ஹூ வாஸ் த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் இன் ஐசிசி ODI வேர்ல்டு கப் 2023? 2023 ஐசிசி ODIயோட ஹூ வாஸ் த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட், மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விராட் கோகுலே அவர்கள். ஸ்கோர்டு மோஸ்ட் ரன்ஸ் இன் த டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட்ல அதிக ரன் அடிச்சவங்க விராட் கோகுலே தான். ஸோ எவ்வளவு ரன் அடிச்சாரு தெரிஞ்சவங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம், தெரிஞ்சவங்க தாராளமா இது பண்ணலாம். இப்ப இந்த வருஷம் ஐசிஐசி சாம்பியன்ஸ் டிராபிய வின் பண்ணது யாரு கூட வின் பண்ணாங்க? ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சரியா, யாரு நம்மளோட இந்தியா தான் வின் பண்ணாங்க. பட் அது யாருக்கு அகைன்ஸ்டா வின் பண்ணாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. நெக்ஸ்ட் கொஸ்டின், the Nobel prizes are not awarded in which field? ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மேத்தமெட்டிக்ஸ்க்கு அவார்டு இல்லை அப்படின்றது. ஸ்போர்ட்ஸ் கபடி, the ப்ரோ கபடி லீக் இன் இந்தியா வாஸ் லான்ச் இன். ஸோ ப்ரோ கபடியில் இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணப்பட்டது? ஆன்சர் ஸோ இப்போ 2014 தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட், the champions of the earth award is given by. the champions of the earth award is given by. இது ஆப்ஷன் பி தான் இருக்கும். UNEP யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம்னால தான் இந்த எர்த் அவார்டுன்றது கொடுக்கப்படுகிறது. அடுத்து, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். the பாரத் ரத்னா is the highest civilian award in India. கரெக்ட். it can be awarded to institution and organization. இதுவும் கரெக்டா? எஸ், கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் 15 இல்ல, இது வந்து எல்லாத்துக்கும் ஆனது கொடுக்கக்கூடியது, ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் தான். சரியா, அதனால இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷன் கிடையாது. அப்போ பாரத் ரத்னா இஸ் த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் இன் இந்தியா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்.
ஸோ பிஹெச்எல் டெஸ்ட் பேட்ச் இருக்கு, நான் மறுபடியும் சொல்றேன், தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதே மாதிரி நம்ம டெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க, பிளேலிஸ்டே இருக்கு. ஸோ தயவுசெய்து பிளேலிஸ்ட்டை ஃபுல்லா பாத்துருங்க. சரியா? ஸோ ஏன் நம்மளால வீடியோ வந்து ரெகுலரா போட முடியலன்னா நமக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு அப்படின்ற காரணத்தினாலதான் நம்ம மினிமமான வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருக்கோம். ஸோ அது கொஞ்சமா இருந்தாலும் தயவுசெய்து ஃபுல்லா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.